ஆட்டோவில் இளம்பெண் கடத்தப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கிளாம்பாக்கத்தில் ஆட்டோவில் இளம்பெண் கடத்தப்பட்ட விவகாரத்தில் தற்போது 2 பேர் தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கிளாம்பாக்கத்தில் ஆட்டோவில் இளம்பெண் கடத்தப்பட்ட வழக்கில் தற்போது 2 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஆட்டோ ஓட்டுநர் முத்தமிழ் செல்வன் மற்றும் தயாளன் ஆகியோரை கூடுவாஞ்சேரி தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே கடந்த 3ஆம் தேதி 18 வயது இளம்பெண் ஆட்டோவில் கடத்தப்பட்டார். கைது செய்யப்பட்ட தயாளன் சரித்திர பதிவேடு குற்றவாளி என விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. கிளாம்பாக்கத்தில் ஆட்டோவில் இளம்பெண் கடத்தப்பட்ட விவகாரத்தில் தற்போது 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஆட்டோ ஓட்டுநர் முத்தமிழ் செல்வன் மற்றும் தயாளன் ஆகியோரை கூடுவாஞ்சேரி தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், முழு விவரம். அதாவது மேற்கு வங்கத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் பேருந்தில் சென்னைக்கு தோழியை பார்க்கறதுக்காக வந்தார். இந்த நிலையில் அவர் கிளாம்பாக்கத்தில் இறங்கிய நிலையில் அங்கு நள்ளிரவில் மாற்று பேருந்து எதிர்பார்த்து காத்திருந்தார். அப்போது ஒரு ஆட்டோ வழியே அவரை தாங்கள் கோயம்பேட்டில் கொண்டு போய் இறக்கி விடுவதாக பேரம் பேசினர். 1000 ரூபாய் கேட்டுள்ளார். அதன் பேரில் 500 ரூபாய் தரணும் என்று ஆட்டோவில் ஏற்றி அழைத்து சென்றுள்ளார். போகும்போதே அவருக்கு போன் மூலமா யாரோ தகவல் சொல்லி 2 பேர் மேலும் 2 பேர் அந்த பெண்ணின் பின் இருக்கையில் 2 பகுதியில் அமர்ந்து அவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார்கள். இது சம்பந்தமாக அவர் அவர் தோழிக்கு போன் பண்ணி சொன்னதன் பேரில் அவர்கள் 100 கால்ஸ் கொடுத்ததன் பேரில் போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் அவர் நெற்குன்றம் பகுதியில் இறக்கிவிட்டு சென்றுள்ளார். அதனை அடுத்து பல்லாவரம் ஈசி அவரு அந்த பெண்ணை மீட்டு தொடர்ந்து விசாரணை செய்து வந்தார்கள். இந்த நிலையில் தனிப்படை போலீசார் அதில் அந்த சம்பந்தப்பட்ட வழக்கில் 2 பேரை கைது செய்ததாக இப்போது தகவல் வெளியாகியுள்ளது. அந்த 2 பேரை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை செய்து வருகிறார்கள். மேலும் அந்த ஆட்டோ ஓட்டுநர் யார், அந்த இரவில் இது போல் செயலில் ஈடுபட்ட காரணம் என்ன என அந்த 2 பேரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார்கள். இது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஒருவரை பிடித்தவுடன் மொத்தமாக செய்தியாளர்களிடம் தெரிவிப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.